மேகதாது அணை விவகாரத்துல திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க டிவிக்கு. ஆனா இவங்களுடைய மேகதாது நடவடிக்கை எல்லாமே சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? இந்த மேகதாது அணை தொடர்பான தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரித்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது. அதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு. இதில் என்ன புதிதாக இருக்குது என்று தெரியவில்லை. இதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது அந்த நினைப்பு அப்படிங்கிறது தவறாக தான் போகும். ஏன்னா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ளணும். சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ரகுபதி சார் சொல்லியிருக்காரு, சிதம்பர ரகசியமா இருக்கு, செய்தா செய்யறேன்னு சொல்லுங்க, செய்யறனா செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, ரகசியமா வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா அங்க கர்நாடகா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை சட்டப்பேரவையில் இது குறித்த தீர்மானத்தை திமுகவும் ஆதரித்திருக்கிறது, எல்லா கட்சிகளும் தான் ஆதரிச்சிருக்கு. அதாவது முன்னுக்கு பின் முரணாக அல்லது முன்னுக்கு பின்னான செய்திகள் இருந்தால் அதை பற்றி பேசலாம். தாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறது. இதில் என்ன இருக்குது ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை. மேகதாது அணை விவகாரத்துல திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க டிவிக்கு. ஆனா இவங்களுடைய மேகதாது நடவடிக்கை எல்லாமே சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்னு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு அரசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? இந்த மேகதாது அணை தொடர்பான தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரித்தது, பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரித்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை ஆதரித்தது. அதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு. இதில் என்ன புதிதாக இருக்குது என்று தெரியவில்லை. இதை வைத்து ஏதாவது அரசியல் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அது அந்த நினைப்பு அப்படிங்கிறது தவறாக தான் போகும். ஏன்னா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு. அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை தான் நாம் தெரிந்து கொள்ளணும். சிதம்பர ரகசியமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ரகுபதி சார் சொல்லியிருக்காரு, சிதம்பர ரகசியமா இருக்கு, செய்தா செய்யறேன்னு சொல்லுங்க, செய்யறனா செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, ரகசியமா வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஆனா அங்க கர்நாடகா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை சட்டப்பேரவையில் இது குறித்த தீர்மானத்தை திமுகவும் ஆதரித்திருக்கிறது, எல்லா கட்சிகளும் தான் ஆதரிச்சிருக்கு. அதாவது முன்னுக்கு பின் முரணாக அல்லது முன்னுக்கு பின்னான செய்திகள் இருந்தால் அதை பற்றி பேசலாம். தாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தொடர்கிறது. இதில் என்ன இருக்குது ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை.